பாஸ்கு காலத்தின் 46ஆம் நாள் வாக்கு. இயேசு ஆண்டவரது பிரியாவிடை செய்தியாக யோவான் நற்செய்தியில 17ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து அவர் இப்படி சொல்லுவதை நம்மால் கேட்க முடிகிறது, வாசிக்க முடிகிறது. ஆண்டவரே, நான் என்னுடைய சீடர்களுக்காக மட்டும் வேண்டவில்லை, அவருடைய வார்த்தையின் வழியாக நம்பிக்கை கொள்வோருக்காகவும் நான் வேண்டுகிறேன். நீர் என்னுள் இருப்பது போல அவர்களும் நம்முள் இருப்பார்களாக. இதனால் நீர்தாம் என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். இப்படி அவிழ்த்து கொட்டப்பட்ட நெல்லிக்கனிகளைப் போல என்று கிறிஸ்துவின் பெயரை தாங்கி இருக்கிறவர்கள், வாழுகிறவர்கள் பிரிந்து போய் நிற்கிற ஒரு அவல நிலையில இயேசுவின் மாபெரும் விருப்பம், நானும் என் தந்தையும் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்கிற வேண்டுதலில் நாம் இன்று எதெல்லாம் நம்மில் பிரிக்கிற சக்திகளாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு எதெல்லாம் நம்மை இயேசு என்கிற மையப்புள்ளியை நோக்கி வருவதற்கு ஒற்றுமை கூறுகள் இருக்கின்றனவோ அவற்றை கண்டறிந்து நாம் ஒன்றுபடவும், ஒற்றுமையே பலம் என்று சொல்லிக் கொடுக்கிற நாம் ஒற்றுமையினால் இயேசு வெளிப்படுத்தப்படுகிறார் என்பதையும் நாம் உணர செய்து இந்த உலகத்திற்கு அவர் நம் பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். என்னுடைய வாழ்வில் இந்த ஒற்றுமை என்கிற ஒன்றை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சிந்திக்கவும், இயேசு என்கிற மையப்புள்ளியை நோக்கி அனைவரும் ஒன்றாய் வருவதற்கு எதெல்லாம் பாதகமாக இருக்கிறதோ அவற்றை கண்டறிந்து அப்புறப்படுத்துகிற ஆசிரியையும் வேண்டுவோமா? சிந்திப்போம். அல்லேலூயா.